ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான வீடியோவில் என்னுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷான ஃபிஷ் கறி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான வேலை, பயங்கர எம்மியாக இருக்கும். எந்த மீன் வாங்கினாலுமே பரவாயில்ல, இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்ய தோணும். அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுடைய எல்லா கிரெடிட்ஸுமே உங்களுக்கு தான் சேரும். ஸோ இன்ஷா அல்லாஹ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குழம்புக்கான மசாலா வறுத்துடலாம். இப்போ மீன் குழம்பு சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வரமல்லி ஜீராவுடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு அந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் 1 ஸ்பூன் அளவுக்கு கருமிளகு, கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். தென் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய். ஸோ நடுவில் என் ஹபி வேறு வீடியோ எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தார். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம், வரமல்லி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குழம்போட ஹைலைட்டான விஷயங்கள். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாமல் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி இந்த மசாலாக்கு ஏற்ற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இப்போது. ஸோ இந்த மசாலாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்கள் தானே. ஸோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு மேஷ் ஆனால் போதும். தக்காளி மேஷ் ஆகிறதுக்கு ஒரு சும்மா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ண உடனே ஈஸியாக வெந்துடும். அண்ட் தென் 2 சில் தேங்காய். ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள், தேங்காய் போதும். ஸோ நல்லாவே கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோவே தான் இந்த மீன் குழம்புக்கான மசாலா. தென் அதுக்கப்புறம் அதே சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டதுக்கு அப்புறமா எகைன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லாவே பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எல்லாருமே மீன் சேர்த்துனதுக்கப்புறமா புளிக்கரைச்சல் சேர்த்துவாங்க. பட் எப்போவுமே மசாலாவோட புளிக்கரைச்சலை ஆட் பண்ணும் பொழுது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனில் பார்த்திங்கன்னா புளிப்பு, காரம் எல்லாமே சூப்பராக ஏறி இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு நல்லா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்க விடணும். பட் காரம் லைட்டாக எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மீன் குழம்புனாவே நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்து லிட் வச்சு மூடிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மீன் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, எந்த மீனாக இருந்தாலுமே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாமே கொதிச்சதுக்கப்புறமா அந்த ராஸ்மலெல்லாம் போயிடும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் சேர்த்துனோம்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீன் துண்டுகள் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மீன் குழம்பு செய்கிறதா இருந்தால் நல்ல அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க. பிகாஸ் அப்போ தான் நம்ம கிளறி விடும் பொழுது கூட மீன் உடையாமல் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் மீன் குழம்பு சட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா அகலமாக நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பீஸ் மட்டும் நல்ல நடுப்பகுதி ஆட் பண்ணுறீங்கன்னா தலைப்பகுதி, வால் பகுதி கண்டிப்பாக மீன் குழம்புல ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு தலைப்பகுதி எல்லாமே சாப்பிட பிடிக்கலனாலுமே குழம்புக்காக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிட்டாலும் பரவாயில்ல. ஸோ கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மட்டுமே குக் பண்ண விட்டிங்கன்னா போதும். அதிகமாக குக் பண்ணாலும் மீன் உடஞ்சிரும். ஸோ அவ்வளோதான். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்க விட்டுறேன். நல்லா பாருங்கள், சைடில் எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா. ஸோ இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லா கமன்ட்டு வீடே தூக்குற அளவுக்கு மனமாக இருந்தது மீன் குழம்பு. இதில் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கிட வேண்டியது தான். நான் சொன்ன எந்த ஸ்டெப்ஸுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மீன் தொண்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதே சமயம் உடையாமல் வந்திருக்கு.
இந்த குழம்புடைய ஹோல் ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் லஞ்சுக்கு சமைக்கிறதா இருந்ததுன்னா மதியம் ஒரு 11 மணி பக்கமாகவே வந்து சமைச்சு வச்சுட்டிங்கன்னா லஞ்சுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சாதம், எஸ்பெஷலி தேங்காய் பால் சாதமோட அவ்வளோ அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ரெசிபி வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.